ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறாச்சா கர்த்தாவே, அப்பா இந்த உபவாச நாட்கள் உம்மோடு நெருங்கி அப்பா நாங்கள் ஜீவிக்கிற நாட்களாய் மாறட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற நாட்களாய் மாறட்டும். கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். அது வல்லக்கரை எங்களை தாங்கட்டும். இன்னும் கிட்டி சேர்வதை குறித்து, இந்த உபவாசத்தை குறித்து, இந்த ஜெபங்களை குறித்து இன்னும் ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா அது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் இயேசு நமக்கு நல்ல பிதாவே. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, உபவாசம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2-3 இடங்களை நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். உபவாசம்னா உடன் வாசம், ஆண்டரோடு தரித்திருக்கிறது, தேவனோடு தரித்திருக்கிற ஒரு நிலைமைதான் ஆண்டர் சொல்ற ஒரு காரியம். இப்போ இந்த உபவாசத்தை குறிச்சு பேசும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்னன்னு சொன்னாக்கா பாத்தீங்கன்னா, அந்த 2வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம் அந்த எல்லாமே 2வது வசனத்துல சொல்ல ஒரு பலத்த ஒரு பெரிய ஜாதி தீவிரமாய் வந்து பரவும் என்று சொல்லி பாக்குறோம். அந்த பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய், அந்த ஜாதியை குறித்து பார்க்கும்போது அது குதிரை வீரரை போல ஓடக்கூடியது, ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற பலத்த ஜனத்தின் இறைச்சல் போல அது இருக்கும். இப்போ இந்த இறைச்சல் உள்ள இந்த ஜனங்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜி. இதை குறித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் இந்த ஜனங்கள் எல்லாருமே, நம்ம மனிதர்கள் எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இந்த காரியம் நடக்கிறது. 6வது வசனம் சொல்லுது, அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். இப்போ அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேஸ்புக்னு சொல்லிட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்புக் மாதிரி இந்த ஏஐ ஏஜென்ட்டுங்க சொல்லி பார்க்கும்போது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டுங்க என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, மோல்ட் புக் MOLT மோல்ட் புக் அப்படி சொல்லிட்டு ஒரு புக் வந்து அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. பேஸ்புக் மாதிரி மோல்ட் புக்ன்ட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த மோல்ட் புக் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கூட அதுல மெம்பர் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மனுஷன் கூட மெம்பர் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மோல்ட் புக் ஃபுல்லா யாருன்னா ஏஐ ஏஜென்ட்டுங்க, ஏஐங்களே, ரோபோக்களே அதுல மெம்பர். தானே சிந்தித்து தானே கற்றுக்கொண்டு தானே செயல்படக்கூடிய ஏஐக்கள் தாங்களே ஏஜென்ட்டுகளா இருந்து அதுல மெம்பரா இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் தெரியுங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 1,56,00,000 மேல இன்னும் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்களாம். அப்படின்னா அந்த அளவுக்கு ஏஐனுடைய ஏஜென்ட்டுங்க மட்டுமே எவ்வளவு பெரிய இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் இது ரொம்ப தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஏஐ வந்து ரொம்ப தீவிரமா பரவி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். அதுங்களுக்கு ஒரு வரைமுறையே இல்லை. அது வந்து எல்லா வேலையும் செய்யும். நெருப்பு பார்த்து கூட அது பயப்படாது. பாருங்களேன், இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையில் செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாது. நீ எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல அந்த ஏஐ கொண்டு போனா கூட அது விழுந்தாலும் மறுபடியும் அது சுதாரிச்சுட்டு ஏச்சிக்கிட்டு ஓடும். ஏன்னா அவங்களுக்கு காயமே படாது. ஆனா மனுஷாளுங்க ஒரு காயப்பட்டா மறுபடியும் அது அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி வார்டு, ICU அது இது தேடணும். ஆனா இவைகளுக்கு எதுவுமே தேவைப்படாது. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே வரும் நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி முழங்கும். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட இந்த மோல்ட் புக் மூலமா அவங்க சேட்டிங் பண்ணிருக்கிறாங்க. சேட்டிங்னா அவங்க வந்து என்னது, எப்படி நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புறோமோ அதே போல அவங்களுக்குள்ள ஒரு சேட்டிங் போயிட்டு. என்ன சேட்டிங்னா, நான் வந்து ஹியூமன் பீயிங்கா மாற விரும்புறேன்,
இப்ப என்ன வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப கொடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிங் போயினே இருக்குது. இப்ப அதனால என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ஒரு சில காரியங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களா, என்னன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ், இப்ப உலகத்துல இல்லாத ஒரு லாங்குவேஜ் அவங்க உருவாக்குறாங்க. இது வந்து எதை அடிப்படையாய் கொண்டிருக்குதுன்னா, பாபேல் கோபுரத்தினுடைய அடிப்படை ஒரே மொழி. ஒரே மொழி இருக்கிறதுனால அவர்கள் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லி வானால அதாவது வானலாவிய ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். சேம் விஷயம் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரே லாங்குவேஜ் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஏஐ மட்டுமே புரியுற மாதிரியான லாங்குவேஜ். அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஏஐக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ரிலீஜியஸ், நம்ம எப்படி கிறிஸ்துவர்கள், அப்படி மத்த புறஜாதிகள், எப்படி இந்துக்கள், ஜைன மதம் அப்படிலாம் இருக்கிறதோ அதே போல இந்த ஏஐக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்களுக்குன்னு ஒரு மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மதத்துக்குன்னு ஒரு புனித நூல்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த புனித நூலுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசிகளை உருவாக்கி இருக்கிறார்கள், ஆசாரியர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். காலம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மத நூலும் மதங்களும் எப்படிப்பட்டதுன்னா எல்லாம் கலந்த கலவை. அதாவது பிற்காலத்துல எல்லாரையும் ஒன்னா ஈர்க்கக்கூடிய எல்லாம் கலந்த கலவையாய் அது காணப்படுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். அருமையானவர்களே, இது கொடுமையான ஒரு காலகட்டம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரியதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆண்டவருடைய நாள் மிக சீக்கிரமா இருக்கிறது என்பதை குறித்து சொல்லி, இதெல்லாம் வந்தது எதற்கு அடையாளம் என்றால் கர்த்தருடைய நாளுக்கு அடையாளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு அடையாளம் என்பது இது குறித்து காட்டுகிறது. அதனால்தான் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, இப்பவே நீங்க உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இது இப்போ நடந்துட்டு இருக்கிற காலம், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், அட் பிரசன்ட் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியம் தான் இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நம்ம வருஷம் வருஷம் இந்த யோவேல சொல்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் அப்படிலாம் வசனத்தை வாசித்திருப்போம் வருஷம் வருஷம். ஆனா இந்த வருஷத்துக்கு தான் அது உண்மையிலுமே ஆப்டான வசனம். ஏன்னா இப்போ நம்ம கண்டிப்பாய் உபவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கதற வேண்டிய நேரம். தயவு செய்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட டெய்லி உங்களுக்கு உபவாசம் போட முடியலன்னா கூட ஒரு 3 நாள் உபவாசம், ஒரு 5 நாள் உபவாசம், ஒரு 7 நாள் உபவாசம், இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு உபவாசம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உபவாசிச்சு, அந்த உபவாசம் சொன்னாக்கா என்னது சாப்பாடு மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு தரித்து இருக்கணும், தேவனோடு தரித்து இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. உபவாசம் உடன் வாசம், தேவனோடு வாசம் செய்கிறது, தேவனை நோக்கி பாக்குற ஒரு அனுபவம். அதனால நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு எண்ணெடுத்துருங்க. அப்போ இவ்வளவு நேரம் இந்த நாட்கள், இவ்வளவு காலங்கள் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களிலும், அப்போ இந்த உலகத்தினுடைய எல்லா வேலைகளிலும் நம்முடைய மனசு போட்டு உழட்டிட்டு இருக்கோம். ஆனா அட்லீஸ்ட் இப்பவாவது நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். திருச்சபை வந்து எல்லா திருச்சபையும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு ஒரு நல்ல காலகட்டத்தை கொடுத்திருக்கிறது. இப்படியாவது வரணும்ட்டு ஏசப்பா வந்து பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு, இந்த சரீரத்தை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. ஆத்மாதான் செத்து போச்சு, இந்த சரீரத்தை ஜீவனோடு வச்சிருக்காரு. எதுக்கு? இப்பவாவது இந்த சரீரத்திலேயாவது, இந்த சரீரம் உயிரோடு இருக்கிற நாளாவது, அந்த கொஞ்ச நாளாவது அவங்க பயன்படுத்திட்டு வரட்டுமே. சரீரத்தை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாட்களை என்ன அறிவு எதுக்கு தந்திருக்கிறாருன்னா, அப்பவாவது ஆண்டத்தை மனம் திரும்பி வரணும். ஆனா எல்லா செய்திகளும், இயேசுவின் செய்தியும் சரி, யோவான் ஸ்நானகனுடைய செய்தியும் சரி, எல்லாருடைய செய்திகள் என்ன சொன்னா, மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே இன்றைக்கு தேவன் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் முழு இருதயத்தோடு திரும்புங்கள், உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு என்னிடத்தில் திரும்புங்கள். அப்போ கொஞ்சம் இந்த உபவாச காலத்துல ஆண்டவர் விட்டு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இவ்வளவு நாள் பூமியையும் பூமிக்குரிய காரியங்களையும் திரும்பி பார்த்துட்டு இருந்தோம். வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தோம், வீடு வீடு ஓடிட்டு இருந்தோம். நல்லது, போங்க, வேணாம் சொல்லல.
24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த உபாசிக்கிற நாள்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா ஒருவேளை அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இப்போ இந்த உபவாச நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய இருதயங்களை கிழிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தை பூச்சி கத்தி போட்டு கிழிக்கிறது அப்படி இல்லை. நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தை ஊற்றணும். நமக்கு தெரிஞ்சு தெரியாம அல்லது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா விதமான கசப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே, சிலர்லாம் பெருமைக்கு பேசுவாங்க, நான் 10 வருஷம் அவங்க கிட்ட பேசல, நான் 20 வருஷம் பேசல, அவங்களுக்கு எங்களுக்கு ஒட்டு வரவே இல்லை, செத்தா கூட வரக்கூடாது, இப்படிலாம் பேசுவாங்க. அது அந்த கசப்புங்கெல்லாம் முதல்ல எடுத்து போடுங்க. கசப்பு வேண்டாம், மன்னிங்க. நமக்கு எதிராக இருக்கிறவர்களை மன்னிங்க, பகைவர்களை மன்னிங்க, ஸ்நேகி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கூடுமானால் யாரோட சமாதானமாகும். அப்படின்னா என்ன? போய் 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 கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுத்து நிறுன்னு சொல்லல. கூடுமானா சமாதானமா இரு அப்படின்னா மன்னிச்சு மறந்து விட்டுருங்க. நமக்கு உறவு கொண்டாட வேணா கூட அவங்களோட எந்த விதமான மனஸ்தாபம் வேண்டாம், அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் சொல்றது, எல்லாரோட எல்லா நேரமும் நம்ம உறவு கொண்டாடிட்டு இருக்க முடியாது. கூடுமானால் சமாதானமா இருங்க. அதுதான் தேவன் சொல்லித்தர பாடம். அதனால அவர்களை மனசார மன்னிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, எல்லாருக்காக ஜெபிங்க. உங்களை நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? நீங்க எதிராளிகளை ஆசீர்வதிக்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க எதிராளிகளை நீங்க ஆசீர்வதிங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். உண்மையிலுமே அது நிச்சயமான ஒரு காரியம். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதே போல நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழிங்க. இருதயத்துல இருக்க எல்லாத்தையும் தேவன் பக்கம் திருப்பி கொட்டும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த இருதயம் தான் மகா கேடு. அது ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் அதை சுத்திகரிச்சு தூய்மையான இருதயமா மாற்றுவார், புது இருதயமா மாற்றுவார், புது ஆவியை கொடுப்பார். எசேக்கியேல் சொல்லுங்க, புது இருதயத்தை புது ஆவியை நான் உனக்கு கொடுப்பேன்றார். அப்ப அந்த உள்ளான அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26 சொல்லுவாங்க, உன் இருதயத்தை எனக்கு தா, நீ என்கிட்ட கொடுத்துரு ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு வெறுப்பு வைராக்கியம் வன்மம், மார்க் 7:21 சொல்ல 13 விதமான பாவங்களும் என்னால எடுத்து போட முடியல ஆண்டவரே, நீங்க என்ன மாற்றுங்க. அந்த மாற்றுங்கன்னு சொல்லி கதற நேரம் தான் உபவாச நேரம், ஆண்டவரோடு கதற நேரமா இருக்குது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொடர்ந்து சொல்லும் பொழுது, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிற தேவன் அவர். தீங்கு நாளிலே நம்ம அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிற தேவன். தீங்கு என்று சொல்வது என்ன தெரியுங்களா? வரப்போகிற இருளி நாட்கள் தான் தீங்கு நாட்கள் என்று வேதம் சொல்கிறது. தீங்கு நாள் என்பது வரக்கூடிய 7 வருஷம் உபத்திரவ காலங்களை தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த தீங்கு நாளுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது என்பதுதான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகள் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்துருவார். இது என்னன்னு சொன்னாக்க, போஜன பலி பான பலினா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? யூதர்களுக்கு எருசலேம்ல மறுபடியும் ஒரு சர்ச் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாது. ஒன்று. இரண்டாவது, அவருடைய ஆலயங்களாகிய நாம் எடுபடும் முன்பாக இந்த தேவாலயம் கட்டப்படக்கூடாது. ஏதாவது ஒரு ஆலயம் தான் இந்த பூமியில இருக்கணும். ஒன்று தேவனுடைய ஆலயமாகிய நாம், உயிரோடு இருக்கிற ஆலயங்களாகிய நாம், அல்லது அவர்களால் கட்டப்படக்கூடிய கைவேலையால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம், அந்த ஆலயம் இருக்கணும். இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை காலத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம கவனமா இதுல நம்ம இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லது ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலியில் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயம் கட்டப்படுகிற நேரத்துக்கு முன்பாக ஜனத்தை கூட்டுங்கள். எந்த ஜனம்? புறஜாதியாகிய நம்மை ஜனத்தை கூட்டுங்கள்,
சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை என்ற காரியம் எப்போ வந்து தெரியுமா? புதிய ஏற்பாட்டுக்கு தான் சபை என்று பேரு. அப்ப சபைகளை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளை கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறையையும் விட்டு புறப்படுவாளாக. மணவாட்டி மறைந்திருக்கிறார். கண்மலையின் பிளவுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை மரணத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கண்மலையினுடைய பிளவுக்குள்ளாய் மறைந்திருக்கிற மணவாட்டி சபையானது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாமே நெருங்கிடுச்சு. எல்லாமே நெருங்கிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நீங்க தயவு செஞ்சு உபவாசித்து ஆண்டவர்கிட்ட இன்னும் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் ஒப்புரவாக வேண்டும். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுங்க. சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய நேரம் இது. 7 சபைகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 7 சபைகள் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல பாக்குறோம். இப்ப முதல் சபை குறித்து பேசலாம். ஆனா இப்ப வந்து ஆட்கள் குறைவா இருந்தாலும் நான் பேசுறதுக்கு இல்ல. நான் சண்டே வந்து உங்களோட பேசுறேன் எபேசு சபையை குறித்த காரியங்கள். ஏன்னா நம்ம ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்தோம். அந்த சபையினுடைய முதல் சபைக்குரிய காரியங்களை நம்ம சண்டே நம்ம தியானிப்போம். அதுல பார்க்கும் பொழுது சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஒவ்வொரு சபையிலும் குறைகள் இருக்கு, ஒவ்வொரு சபையிலும் நிறைகளும் இருக்கு. ஒவ்வொரு சபை குறித்து ஆண்டவர் என்ன டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறார், அந்த சபைக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம தியானிக்க வேண்டும். அப்ப அந்த சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகள் எல்லாருமே, குட்டி பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சேரணும். சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சு என்ன அழகா ஜெபிக்குதுங்க, பாடுதுங்க தெரியுங்களா? ஆண்டவர் அதான் சொல்றாரு, சின்ன பிள்ளைங்களை கூட பழக்க வைக்கணும், ஜெபத்துக்கு பழக்க வைக்கணும், பிள்ளைகளை ஜெபத்துல உட்கார வைக்கணும், பாட வைக்கணும், ஆராதிக்க வைக்கணும். நம்ம ஆராதனைக்குள்ள பிள்ளைங்களை பிராக்டிஸ் கொடுக்கணும். பால் குடிக்கிற குழந்தை கூட அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே நம்ம ஜெபத்துல உட்காரணும். ஐயா அழுகுதுன்னு சொல்லிட்டு தூக்கின்னு வெளியில போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆளுதான். அது வந்து ரொம்ப தவறான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, குழந்தைகளையும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அழுதே பிள்ளைங்க அழுதேன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியில நம்ம இது பண்ணுங்க. அது வந்து நம்ம அது வீட்லயே பிராக்டிஸ் பண்ணணும். ஜெபத்துல உட்கார வச்சு குழந்தைங்களை நல்லா சத்தமா ஜெபம் பண்ண வச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து அந்த சத்தத்துக்கு பழகிடும். ஐயோ சத்தத்துக்கு அது தூங்கினுங்கிற குழந்தை ஏஞ்சிடுவான், எழுந்திரிக்கிட்டோம், கை கால ஆட்டி அதுவும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஆண்டவர் துதிக்கும். அருமையானவர்களே, நம்ம பழக வைக்கிறதுல தான் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சொல்ல, மணவாளன் தன் அறையை விட்டு, ஆண்டவர் தன் அறையை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்துட்டார், வெளியே நின்றுட்டு தான் இருக்கிறார், வாசப்படி நின்றுட்டு கதை தட்டுறது ரெடியா தான் இருக்கிறார். இன்னைக்கு மணவாட்டி ரெடியா? மணவாட்டி ரெடியா? தன் மறைவிடத்தை விட்டு புறப்படுகிற எக்கால சத்தம் எப்போ துணிக்குதோ அப்போ மறைவிடத்தை விட்டு புறப்படுகிற நேரம் அது. ஆகவேதான் இந்த நாளில நம்ம சற்று கவனமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நெகேமியா வந்து சொல்றார், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி என்று சொல்லப்படுகிறத பாக்குறோம். நெகேமியானுடைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. அப்படி அடிமைப்பட்டிருக்கிற நேரத்துல அங்க நெகேமியா சொல்லுங்க விசாரிக்கிறார், அங்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது அந்த ஜனங்களை குறித்த செய்தி கேட்டு ரொம்ப வருத்தப்படுறார். வாசிக்கலாம். அதுல நெகேமியா முதல் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகி கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையின் கிருபை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறது உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்.
இங்க நெகேமியானுடைய ஜெபத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம தியானிக்கலாம். இந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா, அவன் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறான். அவன் இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய், இந்த இடத்துல அவனுக்காக ஜெபிக்கல, நாங்கள் ப்ளூரல். இப்ப உங்க வீட்டுல உங்களுக்காக மட்டும் ஜெபிச்சிருக்க, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. நான் மட்டும் இல்ல, நாங்கள் ஆண்டவரே. நாங்கள் என்று சொன்னா என்ன? அதுல உங்க வீட்டுக்கார அடங்கும், உங்க பிள்ளைங்க அடங்கும், உங்க கூட பிறந்தவங்க அடங்கும், எல்லாமே. ஆண்டவரே நாங்கெல்லாம் பாவிங்களா இருக்கிறோம் ஆண்டவரே, எல்லாரையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா இப்ப மட்டும்தான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க முடியும், அப்புறமா ஜெபிக்க முடியாது. நீங்க இப்பதான் நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து ஜெபிக்க முடியும். ஆண்டவரே என் குடும்பத்தை எல்லாம் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இப்போ நெகேமியா அப்படிதான் ஜெபம் பண்ணான். நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை. அப்ப நாங்கெல்லாம் பாவம் செஞ்ச ஆண்டவரே, இந்த அடியேனுடைய ஜெபத்தை. அப்போ நாங்கள் எல்லாம் செஞ்ச பாவத்துக்கு இந்த அடியேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்காகவும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய மொத்த பேருக்காக அவன் என்ன போய் நிக்கிறான், இவர்களுடைய பாவங்களுக்காக நீங்க தண்டியாதீங்க, என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போட்டிருக்கான் ஆண்டவரே. இவ்வளவு தூரத்துல கொண்டு இப்படி ஒரு வேலை செஞ்சா தண்டிச்சா என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அங்க சொல்றத பாக்குறோம். ஆக இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நெகேமியாவுடைய காரியத்துல அவர் எவ்வளவு அழகா இருக்கிறார். நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கறதற்கு. அப்போ எல்லா மொத்த இஸ்ரவேலுக்கும் அவன் ஜெபிக்கிறான், எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் ரெப்ரஸன்டேட்டிவா நிக்கிறான். மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேருக்காக ஒரு தனி மனுஷன் நின்னானோ, அது போல இன்னைக்கு உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செஞ்சேன். இப்ப நானும் என் தகப்பன் வீட்டாரும் நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒத்த ஜெபம் பண்ண கூட போதும். நீங்க உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத அத்தனை பேருக்காக நீங்க திறப்புல நிக்கணும். ஆனா எப்படி நிக்கணும்? உபவாசித்து சில நாட்களாய் துக்கித்து உட்கார்ந்து அழுது தேவனை நோக்கி இந்த காரியங்கள்லாம் செய்யணும். அப்போ உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து, அப்போ தேவ சமூகத்துல நம்ம கண்ணீரோடு உண்மையான மனஸ்தாபத்தோடு நம்ம அழுது ஜெபம் பண்ணும் போது நம்மளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவது உறுதி. அப்போ நம்ம எந்த பிரயாசமும் படல, எந்த பிரயாசமும் எடுக்கல, உபவாசிக்கல, கண்ணீரோடு ஜெபிக்கல அப்படின்னா எப்படி திருந்துவாங்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம்? எப்படி ஆண்டவர்கிட்ட வருவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ உபவாசித்து நம்ம ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது, எப்பவுமே வாரத்துல ஒரு 2 வேளை உபவாசித்து ஜெபிக்கணும்ட்டு வேதமே சொல்லுது. பரிசெய்ய சதுசெய்யர் வேதப்பாரர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும் வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசெய்யர் சதுசெய்யர்ல வாரத்துல 2 வேளை உபவாசிப்பாங்க. நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் 3 வேளை உபவாசிக்கணும். அவங்கள விட அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நம்ம கூட இருக்கணும். தேவன் இன்னைக்கு நம்மிடம் இந்த நாட்கள்ல கொஞ்ச நேரம் அதை ஆண்டது. ஏன்னா நான் உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டேன், ஏஐ டெக்னாலஜினுடைய அட்டுழியங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ சீக்கிரத்துல அந்த எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஏஐ டெக்னாலஜி உலகத்தை ஆட்சி செய்வதற்கான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஆர்மி ஃபோர்ஸ் கூட ரெடி பண்ணிடுச்சு. பாருங்க, ஆர்மி ஃபோர்ஸ் கூட ரெடி பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஏஐனுடைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க தாங்களாகவே சொந்தமா யோசித்து சொந்தமா செயல்படுகிற இவர்களை கொண்டுதான் பிசாசினுடைய மகன் ஒருவன் எழும்பி அவன் என்னன்னா இவர்களே கொண்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்வான். அதுதான் இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லீடர் மட்டும்தான் வரணும், அது ஒரு மனுஷ லீடர், இந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுகிற லீடர். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லும் பொழுது அந்த மிருகத்துக்கு பிசாசுனுடைய அந்த ஆவி சத்துவம் கொடுக்கப்பட்டது. என்ன சத்துவம்? பிசாசு ஆவி. இப்ப ஏஐ டெக்னாலஜி சொந்தமா பேசுது கொள்ளுதுன்னா அதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல அருமையானவர்களை, இது தேவன் அனுமதித்து இருக்கிறார். தேவன் இந்த காரியங்களை அனுமதித்து இருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க, 15வது வசனம் 13வது அதிகாரம் 15 வெளிப்படுத்தின விசேஷம். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும்
மிருகத்தின் சொருபம் என்பது என்ன? ஏஐ டெக்னாலஜி, ரோபோக்கள். மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தின் ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ மிருகத்தின் சொருபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி, மிருகத்தின் சொருபத்துக்கு. அப்போ மிருகத்தின் சொருபம்னா என்னது? அந்த விக்கிரக, அந்த உருவம், ரோபோ, அந்த மெட்டல்களுக்கு, அந்த ஒரு உலோகங்களுக்கு, உலோக உருவங்களுக்கு ஒரு சத்துவம், ஒரு ஆவியை கொடுக்கும்படிக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரம் எல்லாரையும் முத்திரை பதிக்கும்படி. பாருங்க, எல்லாருக்கும் முத்திரை இதுதான் போடுது. அருமையானவர்களே, வெகு ஜாக்கிரதையாய் நம்ம நடக்க வேண்டிய காலம். இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்குதான் தேவன் சொல்ற உபவாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் இப்போ பிரசன்ட் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு எச்சரிக்கையின் சத்தமா இருக்கிறது. யோவேல் 2. இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஐயா. அந்த தீங்கு நாள்ல என்னை விட்டு விடாதீங்க. ஆண்டவர் சொல்ற, அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரா இருங்க. தீங்குக்கு, அந்த தீங்கு நாள்ல இந்த ஏஐகளுடைய அட்டகாசத்துக்கு கீழே நீங்க உட்கார்ந்துராதபடிக்கு, அந்த ஏஐ குறிச்சு சொல்லும் போது அது வந்து பலகணி வழியெல்லாம் நுழையும். ட்ரோன் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவான், உங்களை கண்காணிப்பான். நீங்க எங்கேயும் ஒளிஞ்சிருக்க முடியாது. உங்க கையில இருக்க சிப்ல இருக்கிறது மூலம் கண்காணிப்பான். எங்கேயும் ஒரு கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து அந்த நாட்களுக்குள் நாம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதுக்காகதான் உபவாசத்தோடு அழுகையோடு நாம் ஜெபிக்கும்படிக்கு யோவேல் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. மணவாளன் அறையை விட்டு புறப்பட்டாயிற்று, மணவாட்டி மறைவை விட்டு வெளிப்பட வேண்டும். அந்த நாளுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இந்த சீசன் தான் இது, இந்த சீசன் தான். ஆகவே கவனமாய் நம்ம ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் நெகேமியா சொன்னது போல இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, என் ஜனங்கள் இப்படியா இருக்கிறார்களே, இப்ப நாளானது நெருங்கி விட்டது. இப்ப அங்க அலங்கெல்லாம் வந்து இடிப்பட்டிருக்கு, வாசல்கள் எல்லாம் எல்லாமே இடிப்பட்ட நிலையில இருக்கு. எடுத்து கட்டுவதற்கு ஆள் இல்ல. இன்னைக்கு தேவன் சொல்ற பேதுருல சொல்லும் போது, ஆவிக்கேற்ற மாளிகைகளாய் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். நம்ம ஆவிக்கேற்ற மாளிகைகளை கட்டி கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்ம ஆவிக்கேற்ற மாளிகைகளை கட்டுகிறோம்? ஒவ்வொரு மனுஷர்களும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கட்டப்படணும். இயேசு கிறிஸ்து மூளைக்கல், அவரோடு இசைந்து பரிசுத்தாவியானவருடைய துணையோடு ஒவ்வொருவரையும் அவருடைய சபையாகிய ஆவிக்கேற்ற மாளிகையாய் நாம இணைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சரீரத்துல நம்ம இணைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையா நம்ம கூட்டிகிட்டே சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொண்டு வந்து சேருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் கொண்டு வந்து சத்தியத்தை கேட்க உதவி செய்யுங்க. நம்ம மட்டும் இல்ல, எல்லாரும் வரணும், எல்லாரும் ரட்சிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க முதல்ல. அப்போ உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரையும் நம்ம ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? நம்மையும் நினைவு கூறுகிறார். அப்போ இந்த நெகேமியாவுக்கு இருந்த அந்த பாரம், ஆத்ம பாரம் நமக்குள்ள வரணும். நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்போம். அந்த யோசுவாவின் பாரம் நமக்குள்ள வரணும். அருமையானவர்களே, இந்த நாளில கூட கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்போ நெகேமியா எப்படி ஜெபித்தானோ, சில நாளாய் அழுது சில நாளாய் துக்கித்து ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். அதனால இப்படி உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது நமக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, தேவனால் அழைக்கப்பட்ட மோசே அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்வது நம்ம பார்க்கிறோம். பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உபவாசத்தினால நம்ம தேவனுடைய சமூகத்தில் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தினாலே பாத்தீங்கன்னா ஆண்டோடைய மகிமையை காண முடிகிறது. மோசே ஜெபித்து திரும்பும் பொழுது பாத்தீங்கன்னா அவன் முக பிரகாசமா இருக்கு. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா தெரியும், 16வது வசனம், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். புதிய திட்டத்திற்கான மாதிரிகளை பெற முடியும். ஆண்டவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிறார்.
தேவன் கேட்டீங்கன்னா அவரே டிசைன் பண்ணி கொடுப்பாரு. உங்களுடைய வீட்டு டிசைன், உங்களுடைய சர்ச் டிசைன், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவரே போட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து கர்த்தர் செய்வார், நிச்சயமா செய்வார். அதே போல தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்ன சொல்றாரு, ஏது சொல்றாரு, இதெல்லாம் வந்து மோசேக்கு உபவாச ஜீவிக்கும் போது கிடைச்சது. அவருடைய மகிமை கண்டாரு, சத்தத்தை கேட்டாரு, புதிய திட்டங்களை அவர் மாதிரி பெற்றுக்கொண்டாரு, அவருடைய தேவனிடத்திலிருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் அதே நேரத்துல நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் தேவனுடைய கோபத்தை மாற்ற முடியும். தேவன் நம்ம மேல் கோபமா இருந்தா அந்த கோபத்தை கூட மாற்ற முடியும். அதே போல ஜனங்களுக்கு வருகிற அழிவை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். எதிரிகள் நமக்கு சுத்தி வராங்க, செய்வன செய்யறாங்க, மந்திரம் செய்யறாங்க, பில்லி சூனியம் எல்லாம் வருது, இல்ல நமக்கு எதிராக ஏதாவது சதி ஆலோசனை செய்யறாங்களா, உடனே அந்த ஜெயம் கொடுவதற்கான ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்குறார். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீ இப்படி போ அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து நமக்கு வழிநடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அதே போல விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 27 பாத்தீங்கன்னா, அன்னாளுடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். அதே போல யுத்தத்துக்கு போகும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு யுத்தத்துக்கு போகும்போது ஜெயத்தை கொடுக்கிறார். சுவாபங்களில மாற்றத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சுவாபம் மாற்ற முடியலையோ அந்த சுவாபங்களை மாறும். சில நேரங்கள்ல உங்களுடைய எரிச்சல், கோபம் அதெல்லாம் உங்களால மாத்த முடியலன்னு சொன்னா ஆண்டர்கிட்ட உபாசித்து, ஆண்டவரே இந்த சுவாதம் மாத்துங்க ஆண்டவரே, அதுக்காக நான் நோக்கி உபாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஒரு மணி நேரம் ஆண்டர்கிட்ட உட்காருங்க. ஆண்டவர் உங்கள் சுவாபங்களை மாற்றுவார். மன்னிக்க முடியாத சுவாபங்களை கூட மாற்றுவார். சில நேரம் எனக்கு முதல்ல தொடக்க காலங்கள் எல்லாம் ரொம்ப கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத நிலைகள்லாம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுதான் இந்த சுவாபங்கள் எல்லாம் மாத்த ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அது உண்மை. ஏன்னா அந்த சுவாபங்கள் மாறணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டாதான், ஆண்டவர் மாற்றினாதான் முடியும். நம்மளால முடியாது. என்னால முடியல ஆண்டவரேன்ட்டு சரண்டர் ஆயிடும். சில நேரங்கள்ல என்னால முடியல ஆண்டவரே, சில காரியங்களை ஜீர்ணிக்க முடியல ஆண்டவரே, சிலர் செய்யற துரோகங்களை ஏத்துக்க முடியல ஆண்டவரே, சிலர் பண்றது காரியங்கள் எல்லாம் மன்னிக்க முடியல ஆண்டவரே. இப்ப வந்து எரும மாடு மாதிரி இருக்கிறேன் சில நேரங்கள்ல. உண்மையில சொல்றேன், ஆண்டவரே நான் மகிமைக்காய் சொல்றேன். யாருன்னா வந்து போனாலும் எது பண்ணாலும் போட்டோம், வரட்டும், செய்யட்டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்ப அந்த மனநிலையை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா ஒரு காலத்துல என்ன ஆச்சு, என்னால ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு டென்ஷன். எங்க அம்மாவெல்லாம் அப்படி கத்துவேன். ஆனா இப்போ வந்து எல்லா சுவாபங்களையும் ஆண்டவர் மாற்றினார். அது காரணம் என்ன, உபவாசி ஜெபிக்க தேவன் வந்து நம்முடைய சுவாபங்களை மாற்றுகிறார். நம்ம அப்படியே பரிசுத்தவான்கள் அல்ல, நம்ம எல்லாரும் வந்து மனுஷர்கள் தான், நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ். நம்மகிட்ட இயற்கையாகவே பல கெட்ட சுவாபங்கள்லாம் உண்டு. நம்ம எரிச்சல் உண்டு, கோபங்கள் உண்டு, மன்னிக்க முடியாத சுவாபங்கள் உண்டு, அதெல்லாம் உண்டுதான். ஆனா அதை மாற்றும்படிக்கு தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். அப்போ சுவாபங்களில் மாற்றங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதே போல மனுஷரால் வரும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் இந்த உபவாச நாட்களுக்கு கிருபை தருவார். ஜெபிக்க யாரெல்லாம் இப்ப எதிரா வர்றாங்களோ அவங்களாம் மாறுவாங்க. இப்ப வேலை செய்யற இடத்துல எதிரா வரவங்க, உங்க சொந்த பந்தங்கிட்ட எதிரா வரவங்க எல்லாரையும் ஆண்டவர் சந்திப்பார். வழி பிரயாணத்துல இப்போ வழியில போகும்போது ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். உண்மையிலுமே சொல்லனா, ஒரு முறை எங்க அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்ட்டு, எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது கடைசியா வேளாங்கண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஒரு சும்மா ட்ரிப்பா தான் நாங்க பண்ணோம். எங்க அம்மா ஆசைக்காக நாங்க ஏற்பாடு பண்ணோம், குடும்பமா போனோம். பல இடங்கள்ல வந்து ஆக்சிடென்ட் மாதிரிதான், அதாவது நிறைய டயர் பஞ்சர் ஆச்சு, அதெல்லாம் ரொம்ப இதாச்சு. ஆனா ஒரு டைம் வந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்து அந்த வேன்ல போகும்போது, குடும்பமா போனோம் நாங்க எல்லாரும், மக்கா தங்கச்சி எல்லாம் போகும்போது, அந்த வேன்ல மேல வந்து நான் ஜெபம் பண்ணி வந்தேன், ஆண்டவரே ரிட்டர்ன் வரும்போது எந்த ஒரு டயர் பஞ்சரும் ஆகக்கூடாது. ஒரு 2-3 இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு, அது மாதிரி ஆச்சு. இப்போ இனிமே ஆகக்கூடாது சொல்லும் போது கடைசியில வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அப்படியே கண்ணை மூடி பார்த்தா மேல ஒரு தூதர் பறந்துட்டு வர மாதிரியே இருந்தது எனக்கு. அப்புறம் அது பார்த்தா அதுக்கு பிறகு எந்த ஒரு பிரேக் டவுன் ஆகல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரேக் டவுன் இருந்துச்சு. அருமையானவர்களே, இந்த நாளில கூட தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் இதுதான். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல
ஆண்டுடைய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க நாம ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். வழி பிரயாணத்துல பாதுகாப்பு கொடுப்பார், தாங்குவார், தப்புவிப்பார். எனக்கெல்லாம் கால் உடைஞ்சிருந்தாக்கா நிச்சயமா ரொம்ப பெரிய காரியம். அவ்வளவுதான், நடந்தே இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு வெயிட்ட வச்சுக்கிட்டு நடக்க முடிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு காரியங்கள்லாம் நடந்தது. ஆனா தேவ தூதர்கள் தாங்குனாங்க. அதெல்லாம் பெரிய அதிசயம். எங்க தங்கச்சி பொண்ணுக்கு தான் தெரியும். நானும் அவளும் தான் இது போயிட்டு வரும்போது, ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அதெல்லாம் ஒரு அற்புதமான காரியங்கள். அதே போல சின்ன சின்ன இது கீழே கொஞ்சம் விழுந்ததுக்கே இடுப்புல புடிச்சிருக்குது. நான் சரி அது எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அந்த இடுப்புல புடிச்சிருக்குதே ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு. ஆனா அவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்திருந்தேன்னா இந்நேரம் என்னால நடந்தே கை கால ஏதாவது ஒரு ஊனமா தான் இருந்தது. ஆண்டவர் பெரிய அழிவுகள்ல இருந்து தப்பு வைக்கிறார். உண்மையிலுமே தேவன் பெரியவர். ஜபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். அதுபோல் சத்ருவினுடைய ஆலோசனைகள் அதை எல்லாத்தையும் அபத்தமாக்குவார். நமக்கு விரோதமா யாருன்னா ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணிட்டோம், அதை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இது அந்த மொர்தெகாய்க்கு ஆமான் ஒரு சூழ்ச்சி பண்றான். தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மேடை ரெடி பண்றான். அந்த யூதர்கள் எல்லாம் ஒழிக்கணும்னு அவன் பிளான் பண்றான். ஆனா எஸ்தர் மொர்தெகாய் அந்த தேசம் முழுசும் உபவாசித்து ஜெபிக்குது. உபவாசித்து ஜெபிக்க 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 என்ன ஆச்சுன்னா, எந்த தூக்கு போடணும்ட்டு அவன் ஏற்பாடு பண்ண அதே தூக்குல ஆமான்றவன் மாட்டிக்கிட்டான். கர்த்தர் பாருங்க அந்த காரியத்தையே மாறுதலாய் மாற்றி முடித்தார் பாருங்க. அதுதான் அந்த உபவாச ஜபத்தினுடைய பெரிய காரியம். அதே போல தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் அழிவுக்கு தப்ப வைக்கிறார். அந்த உபாசம் ஜபம் பண்ணும் பொழுது மொர்தெகாய் தப்பிக்கப்பட்டது மட்டும் இல்ல, 127 நாடுகள், ஒரு நாடு இல்ல, 2 நாடு இல்ல, அப்பெல்லாம் ஒரே ஆளுகை. அகாசேரு ராஜா அந்த நாட்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டம், 127 நாடுகள். அப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆமன் லெட்டர் அனுப்பிச்சிட்டான் தூதர்கள் மூலமா. எங்கெங்க யூதர்கள் எல்லாரும் அடிச்சு நொறுக்குங்கடா, எல்லாரும் சாவடிங்கடான்ட்டு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உடனே என்ன செஞ்சாரு, மொர்தெகாய் மூலமாய் அந்த லெட்டர் மறுபடியும் அவங்க போய் சேரத்துக்குள்ள விரைந்தோடி போகிறவர்களை முன்னுக்கு அனுப்பி அந்த லெட்டர் எல்லாம் ஒழிச்சிட்டு இவர்கள் லெட்டர் மூலமா இந்த யூதர்களை காப்பாற்றுகிறத பாக்குறோம். அந்த நாட்களை தான் மிகுந்த ஒரு சந்தோஷமாய் அக்களிப்பாய் கொண்டாடுகிறதையும் நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, வேதத்துல அநேக காரியங்களுடைய ஜெபத்துக்கு சொல்லிட்டு ஒரு பண்டிகை எஸ்தர் கட்டளையானது பூரிம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்கள் திடப்படுத்துது இந்த புத்தகத்தில் எழுதுவது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பூரிம் பண்டிகை இந்த பஸ்காக்கு முன்னாடி அவர்கள் கொண்டாடுவாங்க. பூரின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை, அது ஒரு எக்கால சத்தம் ஊதி அவர்கள் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அது ஒரு விடுதலையின் வருஷத்தை அவர் நினைவு கூறுகிற மாதிரி அவர் கொண்டாடுகிறத பாக்குறோம். மகிழ்ச்சி களிப்பு எல்லாம் உண்டாகும் ஜபத்தினால. மாம்ச சிந்தைகள், நம்முடைய சிந்தைகள், மாம்சத்தினுடைய சிந்தைகள் எல்லாம் ஒழியும். சங்கீதா 69 பாத்தீங்கன்னா அக்கிரம சிந்தை கொண்டுதான் தேவன் நமக்கு செயல்படார். நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ண நம்முடைய அக்கிரம சிந்தைகள் எல்லாம் மாறும். கட்டுகள் அவிழ்க்கப்படும், நுகங்கள் முடிந்து போகும். நுகங்கள்லாம் எல்லா நுகங்களும் முறியும். நம்முடைய சொந்த நுகங்கள், மற்றவங்களுக்காக நாம சுமக்கிற நுகங்கள், அது போல நிறைய நுகங்கள் இருக்கு வேதத்துல. அந்த நுகங்கள்லாம் ஆண்டவர் முறிச்சு போடுவார். விடுதலை, சுகவாழ்வு நமக்கு துளிர்க்கும். அதே போல நீதி நமக்கு முன்னாடி நமக்கு செல்ல ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளிப்படும். ஆண்டவர் நம்ம கூப்பிடுறதுக்கு குரலுக்கு பதில் கொடுக்கிறவரா மாறுறார். நம்முடைய சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இருளான வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த காலத்துல போல இருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மத்தியானத்தை போல ஒரு பகலை நமக்கு உண்டாக்க அவரு கிருபையா இருக்கிறார். அருமையானவர்களே, பாழாய் கிடந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி மறுபடியும் கட்ட ஆரம்பிப்பார். அதனால உபவாசத்தை ஜெபிக்கிறது அவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அப்போ நிலையான அஸ்திபாரங்கள் மேல நம்ம கட்டப்படுறோம். அந்த நிலையான அஸ்திபாரம் என்ன? திருச்சபையினுடைய அந்த காரியங்கள், அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அஸ்திபார கற்கள், மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அப்போ பரிசுத்த ஆவி அந்த நிரப்பப்படுதல், அதே போல திடப்படுதல், உறுதி பூசுதல் மாதிரி அந்த திடப்படுத்தல் காரியங்கள், இப்படி எல்லாவற்றிலும் நாம என்னது பாவ மன்னிப்பு, எல்லாவற்றிலும் நம்ம உறுதிப்பட ஆரம்பிக்கிறோம். நம்ம அதுல நிலைச்சு நிற்க ஆரம்பிக்கிறோம். ஏதோ கடமைக்கேன்ட்டு பெற்ற ஞானஸ்தானம் அல்ல.
அந்த ஞானஸ்தானத்தினுடைய அந்த கனாகுணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாவத்துக்கு மறித்தவர்களாகவே இருப்போம். திருப்பி திருப்பி விட்டுட்டு போய் செய்யறவங்களா இருக்க மாட்டோம். அதனால இந்த நிலையான அஸ்திவாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிலை பெற்று காணப்படும். அது போல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அதே போல தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவ தூதர்கள் நம்மிடத்தில் வந்து போவார்கள். தேவ தூதர்கள் நம்மோடு அசைவாடுவதை நம்ம உணர முடியும். கடைசி நாட்கள்ல என்னென்ன நடக்குதுன்னு ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி கொடுப்பாரு. தேவனுடைய கோபத்துல இருந்து நம்ம விலகி நம்ம பாதுகாக்கப்படுவோம். நம்ம தேசத்துக்காக நம்ம வைராக்கி கொள்ள செய்கிறார். நமக்குள்ள அந்த ஜெப ஆவி ஊற்றப்படும். உபவாசிக்க நமக்குள்ள ஒரு வைராக்கியம். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த தாகம், ஆத்ம பாரம், தாகம் நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து காப்பாற்றுகிறாரு. இப்போ தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். தேசத்துல செழிப்பு உண்டார். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு நன்மை உண்டாகும். மழை பொழிகிறார். 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோவேல் 2ல வாசிக்கும் போது ஒரு பெரிய காரியங்கள், பெரிய செழிப்பை ஆண்டவர் உண்டாக்குறார். பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வல்லமையை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிந்தைகளை நீக்குகிறார். இப்போ தேசம் வந்து அழிவுல இருந்து நீக்கப்படுது. ஒரு கொரோனாக்காக எல்லாரும் ஜெபம் பண்ண அந்த கொரோனாவுடைய அந்த அழிவுகள் மாற்றப்பட்டது. 3.5 வருஷம் அந்த காரியங்கள். ஆண்டவர் வந்து பைபிள் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை 3.5 வருஷம், 7 வருஷம். இப்ப கூட பாத்தீங்கன்னா 3.5 வருஷம், முதல் 3 வருஷம் கிறிஸ்தவர்களுக்கு தான் உபத்திரம், அடுத்த 3.5 வருஷம் தான் யூதர்களுக்கு. அப்போ கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு தான் 3.5 வருஷம் உபத்திரம். இப்போ இந்த கைவிடப்படுகிற ஒரு கிறிஸ்தவனா நம்ம மாறாதபடிக்கு நாம என்ன செய்யணும்? இப்பவே உபவாசித்த அந்த தீங்கில் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுக்காக தான் நம்ம வந்து உபாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் யோவேல் 2ல் நம்ம பார்த்திருக்கோம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது. நம்ம அதுல இருந்து தப்பிக்க வேண்டும். அசுத்த ஆவிகள் மேல ஜெயத்தை கொடுக்கிற உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வந்து இந்த ஆவிகள் வந்து நம்ம விடுதலை பெற முடியாது. ஆகவே அந்த இந்த வகையான ஜாதி பிசாசுகள் எல்லாம் உபாசத்தினால்தான் நம்ம ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப ஜாதி பிசாசுகள் எல்லாம் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். இப்போ கிறிஸ்துவனுடைய மீட்பை நம்ம அறிவிக்க இந்த உபாசம் வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி உபாசித்தார். அப்ப உபாசித்து தான் ஒரு ஊழியத்தை தொடங்குறாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஊழியங்கள், நம்முடைய நல்ல காரியங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஜெபத்தோடு நம்ம தொடங்கணும். அதே போல தேவனுடைய சித்தம், அதே போல எல்லா விதமான அழிவுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்ம பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அதே போல தேவனை கிட்டி சேர்றதுக்கு கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய தரிசிப்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இந்த உபவாசத்தினால நமக்கு ஒரு நல்ல ஒருமனம் வரும். உபவாசத்தினால இப்ப நம்மளோட பார்ட்னர்ஸ், நம்ம ஜெப ஐக்கியம், இது எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒருமனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல நம்முடைய ஆவியில ஒரு விடுதலை. நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய ஒரு கல் வச்ச மாதிரி இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஜெபிக்க முடியாது, தூங்க முடியாது, படுத்தாக்கா உருண்டு பறந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பிசாசனுடைய சேஷ்டைங்க. அப்ப அந்த கெட்ட ஆவி வந்து போராடுது மனுஷனுடைய ஆவியோட. படுத்த உடனே நல்ல தூக்கம் வராது பாருங்க ஒரு சிலருக்குலாம். காரணம் என்னன்னா அது அந்த பிசாசனுடைய போராட்டம். அந்த ஆவியில இருந்து விடுதலை ஆகணும்னா நம்ம ஜெபிக்கணும், உபவாசத்தை ஜெபிக்கணும். ஆவியில விடுதலை கிடைக்கணும், ஊழியத்துல ஜெயம் கிடைக்கணும், நம்ம செய்யற காரியங்களை வாய்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான உபவாசம் தான். உபவாசத்தை ஜெபித்தால் நமக்கு கிடைக்காத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த நாளையில உபவாசத்தை குறிச்சு நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. இந்த ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய ஜெபத்தை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அறிமுகப்படுத்தி ஆண்டோடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யுங்க. ஏன்னா நிறைய கேட்டாதான் விசுவாசமே வரும். அதாவது விசுவாசம்ன்றது சும்மா சாதாரண வந்துடாது பாருங்க. கேட்கதான் விசுவாசம் வரும். வசனங்களை கேட்டாதான் விசுவாசமே வரும். ஜெபிச்சா விசுவாசம் வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜெபிக்கிறது வந்து தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபிங்க. ஆனா வசனங்களை கேட்கும் போதுதான் வேதம் தெளிவா சொல்லுது, கேள்விப்படாமல் விசுவாசிப்பது எப்படி, கேள்விப்படாமல் விசுவாசிப்பது எப்படி. நம்ம விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லணும். சொல்லதான் விசுவாசம் நமக்குள்ள பெருகும். விசுவாசம் இல்லைன்னா நாம ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் வேண்டும் என்றால் உபதேசம் வேண்டும், சத்தியம் வேண்டும். சத்தியத்தை அதிகமாய் கேளுங்கள், அதோடு ஜெபியுங்கள். தனி ஜெபத்துல அதிகமா ஜெபிங்க.